யார் இருந்தாலும் இப்படியா என்எல் நாகாலாந்து போவோம். இது கேரளா நல்லா பீஸ்ல தான் இருக்கு. அவரே தலைவலின்ட்டாரு, டென்ஷன் இருக்குதான். அந்த இவரு இப்போ அந்த பிடபிள்யூ வரலம்மா. ஆமாம் நம்பரா? ஆமாம் 96681. அதாவது அந்த கையெழுத்துக்கு உரிய மரியாதையை நீங்களே கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு மேலே எப்படி நம்பிக்கை வரும்? கடந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்கு சுகாதார கேடு விளைவிக்கிற சட்டத்துக்கு புறம்பாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பன்றி பண்ணை அகற்ற கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் எங்களுடைய உழைப்போர் உரிமை இயக்கம் ஏஐசிசி கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டங்கள் இந்த மக்களோடு இங்க இருக்கிற குடியிருப்பு பொதுமக்களோடு சேர்ந்து
பல கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கோம். குறிப்பாக இந்த பண்ணை முற்றுகையிட்ட முதல் போராட்டம் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நடத்தினோம். அப்போ வந்து பிடிஓவும் அந்த பண்ணைக்கு நிலம் விட்ட அந்த முதலாளியும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து 15 நாளில் காலி பண்ணுறாங்க. பண்ணல. அதுக்கு பிறகு ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். பொன்னேரி வட்டாட்சியர் உட்பட அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இன்னொரு 15 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் எடுத்துறோன்னு சொல்லி அவங்களும் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒரு கருப்பு கொடி போராட்டம் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட பிடபிள்யூடி அதிகாரி எல்லாம் வந்து அவர் கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் ஒன்று இருக்கு. இதையும் நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் வந்து கிராம சபா கூட்டத்தில் தொடர்ச்சியா 2 முறை தீர்மானம் போடப்பட்டிருக்கு. ஒரு கிராம சபா கூட்டத்தில் நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஏகமானதாக. எந்த நடவடிக்கை இல்லை. லாஸ்ட் டைம் 2024 அக்டோபர் மாதம் பிடிஓ ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடக்கும்போது ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அன்றைக்கு வந்த பிடபிள்யூடி அதிகாரிங்க, போலீஸ், காவல்துறை, பிடிஓ அதிகாரி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 1 மாதம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக எடுத்துறோன்னு எழுத்துப்பூர்வமாக எழுத்து கொடுத்துறோம். எங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கு. ஆனால் இதை எந்தவித நடவடிக்கை எடுக்காம மக்களுக்கு சுகாதார கேடு, தோல் நோய் இதெல்லாம் வந்திருக்கு. குடிநீர் மாசுபட்டிருக்கு. இதை பற்றி கவலைப்படாம ஒரு பண்ணை முதலாளிகளுக்கு ஒட்டுமொத்த இந்த மாவட்ட நிர்வாகம் வளைஞ்சு கொடுக்குதுன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஊழல் வந்து அந்த பணம் விளையாடுதுன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு. மக்கள் நலனை விட பண்ணை முதலாளியோட நலன் தான் இவங்களுக்கு முக்கியம் தான். இன்றைக்கு இந்த பண்ணை முற்றுகையிட்டு கைதாகிறது, நாங்கள் சிறை செல்றதுக்கு நாங்கள் தயார்னு சொல்லி தான் இந்த ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை இங்கே வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த கோரிக்கை மீது இந்த அரசாங்கம் உடனடியாக செவி சாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டங்கள் மீண்டும் தொடரும் என்றது கேட்டு தெரிவிச்சுக்கிட்டு எங்களுடைய முற்றுகை போராட்டம் தொடருவோம்.